சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட மதுரை பிள்ளைமடம் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதையடுத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன்பின் பள்ளி மாணவ மாணவிகளிடையே யோகா விழிப்புணர்வு நடைபெற்றது. பகுதி செயலாளர் கேசி கார்டன் சந்திரசேகர் முன்னிலையிலும் வட்ட துணை செயலாளர் ஏரிக்கரை ராதாகிருஷ்ணன் தலைமையிலும் பகுதி இளைஞரணி செயலாளர் கார்த்திக் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமிருந்தும் வரி மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை பிடுங்கிக் கொண்டு 3000 ரூபாயும் 5000 ரூபாயும் கொடுத்து மக்களை ஏமாற்றுவதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி விமர்சித்துள்ளார். கோயமுத்தூர் சித்தநாயக்கம்பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதுடன் கிரிக்கெட் வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் முத்து, கருப்பசாமி, கஸ்தூரி வாசு, கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2021 எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அதிமுக இருக்கும்போது என்ன எவ்வளவு விலைக்கு எல்லாம் வித்துது, கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க, சொத்து வரி எவ்வளவு கட்டினீங்க, பால் எவ்வளவு வாங்கினீங்க, அரிசி பருப்பு எண்ணெய் அவசிய பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் எவ்வளவு வாங்கினீங்க. இதை வீட்டுக்கு போய் ஒவ்வொரு கணக்கு போட்டு பாருங்க. நம்ம அக்கா மாருங்க, தங்கச்சி மாருங்க, அம்மா மாருங்கெல்லாம் போய் கணக்கு போட்டு பார்த்தால் 2021க்கும் இந்த 6 வருஷம் 5 வருஷத்துல திமுக அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 லட்சம் 5 லட்சம் உங்களுக்கு போயிருச்சு. 3 லட்சம் 5 லட்சம் உங்களுக்கு எடுத்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 3 லட்சம் 5 லட்சம் எடுத்துட்டு 2000 3000 கொடுத்து ஏமாத்துறாங்க. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் கழக பொருளாளரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட தலைமை கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுகவின் வாக்குறுதிகள் குறித்து வீடு வீடாக சென்று மக்களிடம் எடுத்துரைக்க அறிவுறுத்தப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர் V மருதராஜ், மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் டாக்டர் VPB பரமசிவம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணா சிலை முன்பு புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான S ராமச்சந்திரன், வழக்கறிஞர்கள் பிரிவு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான IS இன்பதுரை மற்றும் கழக இலக்கிய அணி துணை செயலாளர் திலீபன் ஆகியோர் இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இதில் பங்கேற்றனர். கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாளை முன்னிட்டு அரசு மருத்துவமனை மற்றும் முதியோர் இல்லங்களில் உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் பரங்கிப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு பால், பழம், பிஸ்கட் மற்றும் பிரெட் உள்ளிட்ட உணவுகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து சிதம்பரம் புறவழிச்சாலையில் உள்ள முதியோர் இல்லங்களில் மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வுகளில் பங்கேற்றனர். வேலூர் அதிமுக மாநகர மாவட்ட அம்மா பேரவை சார்பில் புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாளை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு மற்றும் கழக மகளிரணி துணை செயலாளர் A அமுதா ஆகியோர் இதில் சிறப்புரையாற்றினர். மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் CKM சத்யா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் தொகுதிக்கு உட்பட்ட கீழ்பட்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட கலையரங்கம் திறந்து வைக்கப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலையரங்கத்தை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி திறந்து வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் V பாலாஜி, தெற்கு பகுதி செயலாளர் கோல்டு M ரவி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கழக இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SS வைகை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன், அனைத்துலக MGR மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் K பழனி, மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் புரட்சி தலைவி ஜெயலலிதா 78வது ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமமுக மாவட்ட கழக செயலாளர் கோதண்டபாணி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பாளர்களாக அமமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தமிழன், அதிமுக சார்பில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுங்குன்றம் எஸ். ஆறுமுகம், அதிமுக மகளிரணி இணை செயலாளரும் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினருமான மரகதம் குமரவேல் உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியினர் சிறப்புரையாற்றினர். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கள்ளக்குறையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் குந்தா மேற்கு ஒன்றிய செயலாளர் கள்ளக்குறை ராஜேஷ் கண்ணா ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கி நகர கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவி அம்மாவின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் சி. விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து, ex-MLA ஆகியோர் தலைமையில் வஉசி திடலில் நடைபெற்ற இந்த விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் SM ராஜநாயகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நெடுஞ்செழியன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி பகுதியில் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிளை செயலாளர் வின்சென்ட் ராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் ரா விஸ்வநாதன் பங்கேற்று 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலைகள் வழங்கினார். வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் 3ஆம் கட்ட வாக்குறுதிகள் பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளதாகவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்பது உறுதி என்றும் கூறினார். மதுரையில் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் தேர்தல் பரப்புரை கூட்டம் அரசியல் மாற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கும் என முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். சோழவந்தான் அருகே உள்ள தேனூர் கிராமத்தில் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அவர், கழக பொதுச் செயலாளர் தலைமையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டம் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கும் எனவும் அத்துடன் திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும் என்றும் கூறினார். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி 198வது கிழக்கு வட்டத்தில் அதிமுக சார்பில் பாக பொறுப்பாளர்கள், முகவர்கள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையில் நடந்த விழாவில் பகுதி செயலாளர் MK பழனிவேல் முன்னிலை வகித்தார். வட்டச் செயலாளர் K. அன்பழகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாக பொறுப்பாளர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி நலத்திட்ட உதவிகள் அளிக்கப்பட்டன. தோழமை கட்சியான பாஜக நிர்வாகிகளுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பெரியார் சிலை அருகே திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் உற்சாகமாக நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ப. குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நகர செயலாளர் பவுன் ராமமூர்த்தி, ஒன்றிய செயலாளர்கள் என். சேதுபதி, என். அன்பரசு, எம். செல்வராஜ், PVK பழனிசாமி வரவேற்பை நிகழ்த்தினர். கழக அமைப்பு செயலாளர் என். முருகுமாறன், முன்னாள் அமைச்சர் KA ஜெயபால், தலைமை கழக பேச்சாளர் துகிலி நலுச்சாமி, இளம் பேச்சாளர் பெரம்பலூர் K. சிவலிங்கம் சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே புதூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திமுக குடும்ப ஆட்சியை கடுமையாக விமர்சித்து அதிமுக ஆட்சி மக்களுக்கானது என வலியுறுத்தினார். புதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தனஞ்சயன், புதூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் தனவதி ஏற்பாட்டில் நடந்த கூட்டத்தில் விளாத்திக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் அழகப்பபுரம் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை சிறப்புரையாற்றினார்.
திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போராட்ட களமாக மாறியுள்ளதாகவும் 2வது முறையாக திமுக ஆட்சி அமையாது என்றும் அவர் தெரிவித்தார். ஒன்றிய செயலாளர் சங்கரபாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஜாகீர் அம்மாபாளையம் பகுதியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் சேலம் மாநகர் மாவட்ட பொறுப்பாளருமான சிங்காரம், மாநகர் மாவட்ட செயலாளர் AKSM பாலு ஆகியோர் சிறப்புரையாற்றினர். சூரமங்கலம் 3வது பகுதி கழக செயலாளர் அசோக்குமார் தலைமையில் நடந்த கூட்டத்தில் 1வது பகுதி செயலாளர் மாரியப்பன் வரவேற்புரையாற்றினார். மாநகர அவைத்தலைவர் பன்னீர்செல்வம், பொதுக்குழு உறுப்பினர் ராமராஜ் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கவுந்தம்பாடியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அதிமுக ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான KC கருப்பணன் 3000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். குலுக்கல் முறையில் 1/2 கிராம் தங்கம், கிரைண்டர், மின் அடுப்பு உள்ளிட்ட பரிசுகள் 500 பேருக்கு வழங்கப்பட்டன. 2000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் S. பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றிக்காக நிர்வாகிகள் அயராது உழைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கிழக்கு ஒன்றிய செயலாளர் ப. சிலம்பரசன் ஏற்பாட்டில் தெற்கு ஒன்றிய செயலாளர் கோட்டூர் ப. சந்தோஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வல்லாளகரம், மணக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். கடலூர் மாவட்டம் கொடுக்கம்பாளையம் அரசடி குப்பத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம், விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். ஒன்றிய செயலாளர் வினோத், தகவல் தொழில்நுட்ப பிரிவு கோவிந்த பெருமாள் உள்ளிட்டோர் ஏற்பாடு செய்திருந்த இவ்விழாவில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திமுக ஆட்சியில் அம்மா திட்டங்கள் நிறுத்தப்பட்டதாகவும், மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவது ஓட்டு அரசியல் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்தார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை திருமங்கலத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் உற்சாகமாக நடைபெற்றது. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் தலைமையில் 1078 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கூட்டத்தில் உரையாற்றிய கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன், 2026இல் மாற்றத்தின் நாள் நெருங்கி வருகிறது என குறிப்பிட்டார். மேலும் விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் திருமருகல் தெற்கு ஒன்றியம் திருச்செங்காட்டங்குடியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் உற்சாகமாக நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான OS மணியன் அதிமுகவின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கினார். ஒன்றிய கழக செயலாளர் M. பகிரிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆசை மணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் உரையாற்றிய வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத், திமுக ஆட்சியின் கடன் உயர்வை கடுமையாக விமர்சித்த கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் ஆட்சி என சாடினார். அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்நிகழ்வில் மாணவர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான மு. தம்பிதுரை உரையாற்றினார். மாவட்ட செயலாளர் அசோக்குமார் தலைமையில் நடந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோரஞ்சிதம் நாகராஜ், CV ராஜேந்திரன், KE கிருஷ்ணமூர்த்தி, மாநில MGR மன்ற இணை செயலாளர் முனி வெங்கடப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கு
இதற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர்கள் சக்கரவர்த்தி நரேஷ்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை ஒட்டி மாட்டு வண்டி ஏழ்கை பந்தயம் நடைபெற்றது. புதூரில் நடைபெற்ற இப்போட்டியை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சின்னப்பன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பெரிய மாடு, சின்ன மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 24 ஜோடி மாடுகள் கலந்து கொண்ட இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது.